மக்களுக்கு அடிப்படை வசதியான அந்த எரிவாயு தட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். நாங்கள் வந்து சரியான நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு உலகத்தரம் சொல்லும்போது வந்து அது முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு செல்லா இருக்கணும். நல்லா தெரியும் வெளியில் வந்து வேறு நடக்குதுன்னு சொல்லிட்டு தேவையான வந்து ஸ்டாக் எப்படி பண்ணணுமோ அது ஏற்ற மாதிரி பண்ணிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்திருக்காது மக்களுக்கு. இல்லைங்க, இது வந்து மக்கள் பிரச்சனைங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா தேர்தல் இந்த கூட வரும்போது வந்து ஜாயின் பண்ண தவிர மற்றபடி இது வந்து மக்கள் பிரச்சனை. வந்து மக்கள் பிரச்சனை எங்கெல்லாம் நிற்குதோ அந்த இடத்துல வந்து பாஜக முன்னிக்கும். இந்த போராட்டத்தின் அடிப்படையில் வந்து அழுத்தம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஒரே இடத்துல வாங்க அடுத்தது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க வாங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னார், மேலே வந்து ட்ரம்ப் சொன்னார் இனிமேல் வந்து ரஷ்யாவில் வாங்கலாம்னு சொன்னார். இப்போ வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் அவர் சொல்லிட்டார்ல வாங்கன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் இந்த அழுத்தத்தை என்ன பண்ணுவாங்க, வேற மாற்று ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணுவாங்க. நான் சொல்றது ஏங்க, இது உலகமே விஷயங்க. பெட்ரோலியமா வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாவில் வந்து வாங்க வேணாம்னு சொன்னார். அவர் தான் அறிவு சொன்னார். ஆனால் இப்போ இருந்த சூழ்நிலை ட்ரம்ப் நான் உங்களுக்கு ஒரு மாதம் கெடு கொடுக்குறேன், நீங்கள் அதில் நீங்கள் அந்த இடத்துல வாங்கின்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் வந்து எரிவாயு வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே வருது சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. சப்போஸ் நம்ம ஸ்டாப் ஆச்சு அது மாற்று வழி நம்மளுக்கு இன்னும் எங்கே அத்தியாவசியங்க இன்னும் எவ்வளோ சிரமங்க. அது இப்போது நான் இங்கே நடுவோடு பேசுகிறேன்னா இதே மாதிரி எடுத்துன்னு போய் வீட்டில் போய் பாருங்கள், அப்போ தெரியும் அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. குழந்தைகள் பால் தர தெரியாமல் தவிக்கிறா போல, முதியோர்கள் வந்து உணவு தராமல் தவிக்கிறா போல. இது இல்லாமல் அத்தியாவசியப்பட்டு நின்றுனால வந்து எவ்வளோ பேர் வந்து பசி பட்டினோட இருக்கிறா போல. இதுக்கு அதற்காக மக்களுக்கோசம் ஆர்ப்பாட்டம். இது வந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய தான் இந்த போராட்டம். ஒரு சிலிண்டர் கிடைக்கலன்னு மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்க. பைக்லையும் சைக்கிள்லையும் சிலிண்டரை வச்சு எத்தனை பொம்பளைங்க எத்தனை வயசானவங்களும் அலைஞ்சாங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடு வரக்கூடாது, சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டம். அமெரிக்கா அது வந்து அவங்க வெளிநாட்டு பிரச்சனைங்க. இது வந்து அங்கே நடந்ததுதான் நம்ம கவர்மெண்ட் பார்க்கணும் இல்லையா, பார்க்கணுமா இல்லையா கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட் சீரியா பார்த்து மக்களுக்கு சேவை செய்யுங்க, மக்களுக்கு தேவையானது கொடுங்க, மக்களுக்கு தேவையானது அப்பப்போ கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த போராட்டம் நடக்கும். இது அரசியலுக்காக பண்ணுற போராட்டம் இல்லை, இதுவாக மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய போராட்டம். அரசியலுக்கு என்னத்துங்க, அரசியல் இதில் என்ன இருக்குது? அரசியல் ஒரு சார்பாக வச்சு நீங்கள் எல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்கள் வந்து மக்களுடைய தேவைக்காக மக்கள் கட்டுப்பாடு இருக்குது, அது சிலிண்டர் கட்டுப்பாடு இருக்குது. அதனால் இந்த போராட்டம் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போய் அவங்க தேவையானது கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஸ் சுத்தமாக கிடைக்கல, எங்கே பார்த்தாலும் கேஸ் இல்லை. அதால் யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இல்லை. அது மாதிரி அடிமையில் போயிட்டு இருக்குது. இது வந்து மோடி கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஆமாம், தவற விட்டாங்க. அவங்க வந்து நிர்வாகம் சரியில்லாமல் தவற விட்டாங்க. மெயினாக அது காரணம். கம்ப்ளீட்டாக இந்தியா முழுவதும் பாதிப்பு தான். இதனால் இந்தியா முழுவதுமே பாதிப்பு தான். மெதுவாக தமிழ்நாடு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்கேயோ நடக்கிற சண்டைக்கு இங்கே பாதிப்பாகும். சமையல் கேஸில் மெயின் சாப்பிட எல்லாம் பஸ்ஸே தான் சாப்பிட்டு ஆகணும். மெயின் கேஸ் இல்லை, சாப்பிட முடியல. பழைய நிலைமை திருப்பியாச்சு. இப்போ பழைய மீன் எல்லாம் பழைய வெடுகருப்பு போயாச்சு. இப்போ ஜீரோவில் நிற்கிது. இப்போ எல்லாம் முன்னேற்றம் சொல்லிட்டு மாத்தட்டி நிற்கிறாரு மோடி ஐயா. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றமே கிடையாது. இப்போ திருப்பி பழைய மாதிரி வெடுகருப்புக்கு வந்துட்டோம். எல்லாருமே பழைய மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நிர்வாக சீர்கேடு தான் நான் சொல்ல முடியும் மத்திய கவர்மெண்ட் மேலே. சரி, இந்த நேரத்தில் சூழ்நிலை வந்திருக்குது. இல்லைன்னா நாமே போராட்டம் பண்ண போகிறோம். இன்னைக்கு நிலைமை சூழ்நிலைக்கு பார்த்தா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சாப்பாடு கூட இது பண்ணலாம் வழி இல்லாமல் இருக்குல்ல. அரிசி வச்சு என்ன பண்ண முடியும்? காய்கறி வச்சு என்ன முடியும்? வெந்தால் தானே சாப்பிட முடியும், எல்லாம் பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியல இன்னைக்கு நிலைமைக்கு. பெட்ரோல் டீசல் ஏறினாவே வண்டி வாடகை ஏறுதுனே. மெயின் அத்தியாவசியமே பெட்ரோல் டீசல். போக்குவரத்து இல்லாமல் ஒன்றும் நடக்காது இன்னைக்கு. வண்டி போக்குவரத்து இருந்தால் தான் எல்லாமே. இப்போ ஒரு பொருள் வரத்து சேர்க்கணும்னா வண்டி இருந்தால் தான் முடியும். அதெல்லாம் அந்த காலம் நடந்து போனாங்க வந்தாங்க. நீங்கள் எதுவுமே நடக்க முடியாது. எல்லாமே வண்டி வாகனம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. மோடி அரசு வேண்டுகோள்னா இது அமெரிக்கா அதிபர்கிட்ட பேச்சு இதை உடனே இந்த போகிற முடிவு கொண்டு வர சொல்லி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது பண்ணணும். அவ்வளோதான். நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோம். பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்தியா முழுவதும் பிரச்சனை. இங்கே தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இது பிரச்சனையாக தான் இருக்குது. இதை சீக்கிரமாக சீர் செஞ்சு அதை சரிப்பட்டு கொடுக்கணும். இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பெட்ரோல் கேஸ் கிடையாது, டீசல் கிடையாது, எதுவுமே இல்லாமல் பல மருத்துவமனைகள் மூடப்படுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹோட்டல் உணவகங்களே இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் செயல்படவில்லை. இன்னமும் பாமர மக்கள் அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பெருசா தெரியல. கேஸ், பெட்ரோல், டீசல் போன்றவங்களுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு செயல்படாத பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு மட்டும் கிடையாது, தொடர்ந்து 14 ஆண்டுகளாக இதைதான் செய்து வருகிறார் அவர். அமெரிக்காவுடைய கைகூலியாக அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதை இது காட்டுகிறது. 70 வருஷமா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் இந்த இயக்கம் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குது. ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் மக்கள் பிரச்சனைன்னு சொன்னா ஆர்ப்பாட்டத்தில் முதல் ஆளாக நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்திய அரசுக்கும் தெரியும். இந்த நேரத்தில் அரசியல் பண்ண விரும்பவில்லை.
நாட்டு மக்களுக்கு தடை இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய கேஸ், டீசல், பெட்ரோல் இப்படி சிலிண்டர் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முதல் நோக்கமே பாத்தீங்கன்னா இந்த எல்பிஜி, சிஎன்ஜி, பெட்ரோல் விலை இது எல்லாத்துக்கும் ஏற்றுறதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து ஒரு காரணமா அமைஞ்சிட்டாரு. ஸோ அதை வந்து அவர் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல வந்து நான் இந்தியாவிற்கு எந்த ஒரு சேதாரம் இது பண்ணாத அளவுக்கு ஒத்துழைக்க சொல்லி ஆர்ப்பாட்டம். இந்தியா வந்து இன்னைக்கு நம்ம மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்னைக்கு அந்நிய நாட்டுடைய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ அன்னைக்கு இஸ்ரேலுடைய கைக்கூலியாவும் எப்படி அன்னைக்கு கோச்சை வந்து வெள்ளைக்காரன் காலை நக்குனானோ, பிரிட்டிஷ்காரன் நக்குனானோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்கர் இஸ்ரேலருடைய காலை நக்கி நம்ம நாட்டு மக்களை வந்து அடமானம் வச்சு. ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை வந்து மிகவும் சுணக்கமா இருந்திருக்காங்க. முன்னெச்சரிக்கை ஏற்பாடோட இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும். அதாவது வந்து இந்திய மக்கள் மீது வந்து குறைஞ்சபட்சம் அக்கறை கூட இல்லாத ஒரு ஒன்றிய அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மோடியினுடைய ஒன்றிய அரசு. அதனால இந்த ஒன்றிய அரசை கண்டித்து இந்த கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம்.